கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் சகதி அள்ளி உங்கள் மேலே வீசுகிறான்னு வச்சிங்களா, சேற்றை அள்ளி அவ்விதமாக உங்கள் மேலே வீசுகிறார். நீங்கள் அவர் செய்த மாதிரி செய்கிறதுக்கு தூண்டப்படலாம். அந்த மாதிரி தூண்டப்பட்டு செஞ்சால் என்ன நடக்கும்? உங்களுடைய கையும் அந்த சேறு சகதியை எடுத்து அழுக்காயிடும். அதனால் ஒருத்தர் சகதியை அள்ளி வீசும் பொழுது நீங்களும் மறுபடியும் அதை செய்கிற பொழுது நீங்கள் இன்னும் அதிகமான சகதி உங்கள் மேல் சேருவதற்கு இடம் கொடுக்குறீங்க. வாழ்க்கையில் சில நேரங்களில் சிலர் சில விஷயங்களை சொல்லுவாங்க, சிலர் குறிப்பிட்ட விதமாக நடந்துக்குவாங்க, சிலர் அவதூறு பேசுவாங்க, சிலர் இல்லாதவங்களை சொல்லுவாங்க, அநீதியாக நடந்துக்குவாங்க. இந்த மாதிரி நடந்து கொள்ளும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஆத்திரம், அவசரம், சோர்வு இதெல்லாம் வருவது இயற்கை தான். ஆனால் அவர்கள் நடந்து கொண்டதைப் போல நாம் நடந்து கொள்வதற்கு முற்படுகிற பொழுது இன்னும் நம்முடைய கைகள் தான் அழுக்காகும், இன்னும் நம்முடைய மனம்தான் அழுக்காகும். அதனால் சகதியை அள்ளி வீசுகிற பொழுது நாமும் அதுபோன்று செய்யாதபடிக்கு நாம் அந்த இடத்த விட்டு விலகி போகிறதா நலம். பன்றி உங்கள் கூட சண்டை போட வருதுன்னு வச்சிங்களா, உதாரணத்துக்கு பன்றி சேற்றில் எல்லாம் புரண்டு அப்படி உடல் முழுவதும் அழுக்காக இருக்கும். அது உங்ககிட்ட சண்டை போட வர்றவில்லை, அதோட சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு நியாயம் இருக்குங்கிறதுக்காக அதோட கட்டி புரண்டு சண்டை போடுவீங்களா? சண்டை போட்டால் என்ன நடக்கும்? அந்த பன்றி இடத்துல இருக்கிற எல்லா சேர சகதியும் அழுக்கும் உங்கள் உடலை படிந்து விடும். நீங்கள் ரொம்பவும் அருவருப்பாக உணரும்படிய நிலைமை ஏற்பட்டுரும். அதனால் பன்றி கூடலாம் சண்டை போடக்கூடாது, விலகி போகிறதா ஞானம். சங்கீதம் 38, 13, 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோன்னா, தாவீது அங்கே சொல்லுவதை பார்க்க முடியும். அதாவது, நான் காது கேளாத செவிடனை போலவும் வாய் பேசாத ஊமையை போல நடந்துக்கிட்டேன், பேசுகிறதுக்கு வார்த்தை இல்லாத போல் நடந்துக்கிட்டேன். உண்மையிலேயே அவர் செவிடர் கிடையாது, எல்லாம் கேட்குது, ஆனால் ஒன்றும் கேட்காத போல் நடந்து கொள்கிறார். உண்மையிலே பேச தெரியாதவர் கிடையாது, பேச தெரியும், ஆனால் சில சூழல்களில் கேட்காதது போல் நடந்து கொள்ளுகிறதும் வாயில் மறு உத்தர சூழல் இல்லாமல் நடந்து கொள்வது ஒரு ஞானம். ஏன்னா சிலர் இடத்துல நீங்கள் என்ன பேசினாலும் அதனால் இன்னும் உங்களுடைய மனம்தான் அழுக்கடையும், இன்னும் உங்களுடைய மனம்தான் பாதிக்கப்படும் என்று, அதனால் வேறு எந்த நன்மையும் வராது. ஆகையால் சிலரை குறித்த காரியத்தில் நம்ம விலகி போகணும் என்று, அவர்கள் இவ்விதமாக பேசினார்களே, இவ்விதமாக நடந்து கொண்டார்களே, இவ்விதமாக செய்தார்களே என்று சொல்லி அதற்கு நீங்கள் மறுபதலாக எதையாவது செய்ய போனால் அதனால் இன்னும் உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். மனதில் வைக்க வேண்டியது, பன்றிகளோடு சண்டை போடக்கூடாது. பன்றிகளைப் போல வருகிற நிலைமையில் நாம் இயன்ற வரைக்கும் ஞானம் எதுவென்றால் விலகி போகிறதா. சகதி அள்ளி ஒருத்தர் வீசுகிற பொழுது அவர் மட்டும் வீசலாமா, நாம் வீசக்கூடாதா அப்படின்னு நீங்களும் சகதியில் போய் கையை வச்சுட்டீங்க, உங்கள் கையும் அழுக்காயிடும். அதனால் விலகி போகுது ஞானம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களிலே காது கேட்காத செவிடர்களைப் போல இருக்கிறது பலவீனம் அல்ல, அது ஒரு ஞானம். சில நேரங்களில் வாயில் மறு உத்தரவு இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறது பேச தெரியாதனுடைய விளைவல்ல, அது ஒரு ஞானம். ஏன்னா நம்ம ஞானத்தோடு நடந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவரே ஞானமாக இருக்கிறார். அதனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழல் வருகிற பொழுது ஒவ்வொன்றுக்கும் பதிலாக எதையாவது பேசிவிட வேண்டும், பதிலாக எதையாவது சொல்லிவிட வேண்டும், நம்முடைய நியாயத்தை விளக்கிவிட வேண்டும் என்றெல்லாம் சூழலை அறியாதபடி செயல்படக்கூடாது. அதற்கேற்ற கிருபையில் ஆண்டவரை கேட்கணும். ஞானமாக நடந்து கொள்கிற ஒரு இருதயம்தான் வாழ்க்கை சூழல்களில் நமக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கும். அந்த ஞானத்தை பற்றி கொள்ளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.